அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற அற்புத நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் நன்றியையும் கூறிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எத்தனை பேர் அவிதமான மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்பவைகளை நீங்கள் ஆமென் சோத்திர வெளிப்படையாய் காட்டும்படி உங்களுடைய வலது கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த குமாரர்களாக குமாரத்திகளாக நம்மை ரட்சித்து வேறு பிரித்து விசேஷித்த விதமாய் அபிஷேகித்து அவருடைய நாமத்தை ஏகுவித்து உயர்த்தி மகிமைப்படுத்தி அமீன் வர உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே பல நிலைகளிலே பாடல்கள், சாட்சிகள், இன்னும் பலவிதமான காரியங்களை இந்த ஆராதனையின் வழியிலே நாம் முறைமுறையாக செய்தோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் ஜெபத்தோடு கூட கவனிக்கப் போகிறோம். நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி ஏசாயா 52ஆம் அதிகாரம். இங்கிருந்து இந்த வீடியோ கவனிக்கணும். அல்லேலூயா. ஏசாயா 52ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அவைகளிலே 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 52:9 வாசிங்க. எருசலேமின் பாலான ஸ்தலங்களே, ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை என்ன செய்வாராம்? மீட்டு கொள்ளுவார். அல்லேலூயா. தமது ஜனத்திற்கு ஆறுதல் செய்து தமது ஜனங்களை மீட்டு கொள்ளுவார் என்று ஒரு நல்ல கவனிங்க, தனிமையான வடிவமைப்பில் கூறாமல் ஒருமைப்பாடு அப்படின்னா ஒற்றுமையாக அமீன் சபை காணப்பட வேண்டும் என்பதாக என்ன செய்கிறார்? அங்கே கூறுகிறார். எருசலேமை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? மீட்டு கொள்ளுகிறார், மீட்டு கொள்ளுகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எருசலேமின் பாலான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் என்ன செய்யுங்க? கெம்பீரித்து பாடுங்கள். பாலான ஸ்தலங்களே நீங்கள் முழங்கி என்ன செய்யுங்க? கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் என்ன செய்வாரா? அதற்கு ஆறுதல் செய்வார். எருசலேமை கர்த்தர் மீட்டு கொள்ளுவார். நீங்கள் முழங்குங்கள், கெம்பீரியுங்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வாரா? ஆமென். முழங்குகிறவர்களுக்கு, கெம்பீரித்து பாடுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? ஆறுதல் செய்து அவர்களை மீட்டு கொள்ளுவார். நீங்கள் இங்கே கவனிச்சா தான் பிரசங்கம், இல்லைன்னா ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். அவங்க கவனிக்கணும். பிரசங்கம் யாருக்கு? தோத்திரம். இந்த சட்டத்துக்கு, இந்த ஃபில்லருக்கு, சுவருக்கு இல்லை பிரசங்கம். ஆனால் அது கவனித்து கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் பிரசங்கம் யாருக்கு? உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்? நான் உங்களை பார்க்கணும். அல்லேலூயா. எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை இந்த ஏசாயா தீர்க்கன் வழியாக ஆமென் ஸ்தோத்திரம் இந்த மெசேஜை அல்லது பிரசங்கத்தை நமக்கு ஆண்டவர் முன்னோதாரணமாய் எடுத்துக்காட்டாக ஆமென் ரோல் மாடலாக வைத்து அந்த தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், எருசலேமின் பாலான ஸ்தலங்களே. அல்லேலூயா. பாலான ஸ்தலங்களே அப்படிங்கிறாரு. எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் எப்படி பாழாக்கப்பட்டது? ஆலயம் எப்படி பாழாக்கப்படுகிறது அல்லது பட்டது? யோசித்து சொல்லுங்களேன். எருசலேமின் பாலான ஸ்தலங்களே, எருசலேமின் ஸ்தலங்களே என்று கூறியிருக்கலாம். ஆனா பாலான ஸ்தலங்களே என்று சொல்லுகிறார். எருசலேம் என்பது தேவாலயம், ஸ்தலம் என்பது ஆமென் ஸ்தோத்திரம் அதற்கு உட்கூடான இடம்.
அல்லேலூயா. எருசலேம் என்கிற ஆலயத்தின் உள்ளே ஸ்தலம், அமர்ந்திருக்கிற ஒரு ஸ்தலம், தேவ ஜனங்கள் அமருகிற ஸ்தலம். அந்த ஜனங்கள் எப்படி ஆயிருக்கிறதா? பாலாயிருக்கிறதா. ஸ்தலம் எப்படி இருக்குது? ஆமாம், பாலாக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஏகமா என்ன செய்யுங்க? கெம்பீரித்து பாடுங்கள், கெம்பீரித்து பாடுங்கள். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அல்லேலூயா. நீங்களும் நானும் பொங்கி எழ வேண்டும். எவைகளின் வழியாக? அவரை பாடுகிற முறைமைகளின் வழியாக, துதிக்கிற முறைமைகளின் வழியாக, தொழுகிற முறைமைகளின் வழியாக அவர் என்ன செய்யணும்? பாடி மகிமைப்படுத்தப்படணும். அல்லேலூயா. அதைத்தான் சொல்லுகிறாரு. ஆமென் ஸ்தோத்திரம். ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன செய்வாராம்? ஆறுதல் செய்து எருசலேமை, பாலான எருசலேமை கர்த்தர் என்ன செய்வாராம்? மீட்டுக் கொள்ளுவார், மீட்டுக் கொள்ளுவார். அல்லேலூயா. ஆமா, மீட்க கூடிய அளவிற்கு அது என்ன அளவில் கிடக்குது இருக்குதுன்னா பாலா கிடக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பாலான ஸ்தலங்களை கர்த்தர் மீட்டு கொள்ள விரும்புகிறார். பாலான ஜனங்களை கர்த்தர் மீட்டு கொள்ள விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு என்னோடு தெள்ளத் தெளிவாய் பேசுகிறது. பாலான ஸ்தலங்களை பார்த்து, பாலான ஸ்தலங்களை பார்த்து. எருசலேமினுடைய ஆலயம் ஏன் பாழாக்கப்பட்டது? பாழாக்கப்பட்டது, பாழாக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமா, அதைத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள போகிறோம். அவர்கள் எப்படி பாழாக்கப்படுகிறார்கள்? சபைக்கு வாரந்தோறும் வருகிறார்கள், ஆரம்ப ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிறாங்க, பாடல்கள் பகுதிகளில் கலந்து கொள்ளுகிறாங்க, துதி ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். காணிக்கை பகுதிகளில் கலந்து கொள்ளுகிறாங்க, சாட்சி பகுதியில் கலந்து கொள்ளுகிறாங்க, ஜெப பகுதியில் கலந்து கொள்ளுகிறாங்க, வேத ஆமென் வசனத்தை பிரசங்கிக்கிற பகுதிகளிலே கலந்து கொள்ளுகிறாங்க. தேவனோடு ஆலயத்தில் வந்து ஒரு குறைவின்றி எல்லாவற்றிலும் ஆமென் ஸ்தோத்திரம் ஈடுபடுகிறாங்க, கலந்து கொள்ளுகிறாங்க. ஆனாலும் அவர்கள் பாலாக போயிருக்கிறாங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் பாலாய் கிடக்கிறது எது? ஸ்தலம், எருசலேமின் ஆலயம். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, எப்படி இது பாலாக்கப்பட்டது? என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அதே அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எங்க போனாங்களாம்? எகிப்திற்கு போனாங்க. சொல்லுங்களேன். பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எங்க போனாங்க? கொஞ்சம் நல்ல சின்சியரா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும், இல்லைன்னா விளங்கவே செய்யாது. பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எங்க போனாங்க? எகிப்திற்கு போனாங்க. யாருடைய ஜனங்கள்? என் ஜனங்கள். அல்லேலூயா. என்னுடைய ஜனங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம். எகிப்திற்கு என்ன வேலை? என் ஜனங்களுக்கு எகிப்தில் என்ன வேலை? கேளுங்க, பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிங்களேன், பக்கத்தில் இருக்க கையை பிடிங்களேன். ஆமாம், நீங்கள் என் ஜனங்கள் சொல்லுங்க, ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, என் ஜனங்கள். ஆனால் எகிப்திற்கு தங்கும்படி உங்களுக்கு என்ன வேலை? அங்கே என்ன வேலை? கேளுங்க. எகிப்தில் போய் தங்குவதற்கு உங்களுக்கு அங்கே என்ன வேலை? தோத்திரம். எத்தனை பேர் கேட்கீங்க? ஆமாம், எகிப்தில் போய் தங்குவதற்கு உங்களுக்கு அங்கே என்ன வேலை? அல்லேலூயா. நீங்களோ என் ஜனங்கள் அப்படிங்கிறாரு. என் ஜனங்களுக்கு எகிப்தில் போய் தங்கக்கூடிய அளவிற்கு அங்கே என்ன வேலை உங்களுக்கு? ஜன்னல்லாம் திறந்து விட்டுருங்கடா. அல்லேலூயா. என்ன வேலை? அல்லேலூயா. அதான் சொல்றாரு, பூர்வத்தில் அப்படிங்கிறாரு. பூர்வம்னா என்னது? பூர்வ நாட்களில். பூர்வ நாட்களில் கர்த்தர் சொல்கிற பூர்வத்தில்
பூர்வ காலத்தில் போனாங்க வந்தாங்க எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவருடைய ஜனங்களாய் மாறின பின்பு எகிப்தில் அவருடைய ஜனங்களுக்கு என்ன வேலை? அல்லேலூயா. ஒரு டீ சாப்பிட போயிருக்கலாம், அல்ல டிஃபன் சாப்பிட போயிருக்கலாம். இங்கே கவனிங்க, அல்லேலூயா. டிஃபன் சாப்பிட போயிருக்கலாம், மதியம் ஹோட்டலில் லஞ்சு சாப்பிட போயிருக்கலாம், அல்லேலூயா. அல்லனா மளிகை சோதர கடையில் மளிகை ஜாமான் வாங்க போயிருக்கலாம், அல்லது காய்கனி கடையில் காய்கனிகள் வாங்க போயிருக்கலாம், அல்லது சிக்கன் கடையில் சிக்கன் வாங்க போயிருக்கலாம், மட்டன் கடையில் மட்டன் வாங்க போயிருக்கலாம், ஜவுளி கடையில் ஜவுளி வாங்க போயிருக்கலாம், டீ கடையில் டீ சாப்பிட போயிருக்கலாம். எங்க? எகிப்திற்கு. அங்கே தான் எல்லாம் கிடைக்குது. அப்படியா? இங்கே கவனிங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்குவதற்காக எங்க போனாங்க? ஆமா, ஸ்டே பண்ணுவதற்காக. ஆமா, எகிப்திற்கு போனார்கள். வேதம் சொல்லுகிறது, எகிப்திற்கு போனார்கள். அசிரியனும் முகாந்திரம் இல்லாமல் என் ஜனங்களை ஒடுக்கினான். யாருடைய ஜனங்களை? கர்த்தருடைய ஜனங்களை அசீரியன் ஒடுக்கினான். வாசிங்க. ஏ அப்பா, ரயில் பெட்டியை பின்னாடி இழுத்துட்டு போன மாதிரியா வாசிக்கிறது? அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுகிறது, அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அசீரியன் என் ஜனங்களை ஒடுக்கினான். அல்லேலூயா. நெருக்கினான், வியாகுலப்படுத்தினான். அல்லேலூயா. யாரு? அசீரியன். அசீரியன் எங்க இருக்கிறான்? என்ன ஒருத்தருமே ஒன்று சொல்ல மாட்டேங்க. எங்க இருக்கிறான்? எகிப்தில் இருக்கிறான். கடந்த பயணத்திற்கு முந்தின பயணம் நான் கோவில்பட்டி பகுதிக்கு குடும்பமாக தோத்திரம், அல்லேலூயா, 2 வீல் கொண்ட டாட்டோ சுமோவிலே போனோம். எத்தனை வீல்? 2 வீல் கொண்ட டாட்டோ சுமோ. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 2 வீல் கொண்ட டாட்டோ சுமோ. அந்த 2 வீல் கொண்ட, ஆமாம், 2 சக்கரம் டாட்டோ சுமோ. 4 பேர் போனோம். போய் திரும்ப வருகிற பொழுது எல்லா செக் போஸ்டையும் ஜெயிச்சு வந்துடலாம். ஆனால் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 100-200 கிலோமீட்டரில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது. எல்லா செக் போஸ்ட்டையும் தப்பிச்சு வந்துட்டோம். ஆனால் அந்த செக் போஸ்ட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம். 2 சோத்திரம் செக் போஸ்ட்டில் 2 போலீஸ் இருந்தாங்க. எங்களை மறிச்சிட்டாங்க. அல்லேலூயா. உடனடியாக என்னுடைய உடன் பிறந்த சகோதரிக்கு தகவல் கூறினேன். சகோதரியே, எங்களை காவல்துறை சோத்திரம் ஆய்வாளர்கள் செக் போஸ்ட்டில் இருந்தாங்க. டிராபிக் போலீஸ் என்ன செஞ்சிட்டாங்க? எங்களை பிடிச்சிட்டாங்க. உடனே அவங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. உடனடியாக கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, பஞ்சாயத்து பிரசிடென்ட் என்ன செய்கிறேன், ஃபோன் பண்ணுறேன் சொன்னாங்க. உடனடியாக பஞ்சாயத்து பிரசிடென்ட்ட ஃபோன் பண்ண வேண்டிய அவங்களுடைய கணவராக இருக்கிற என்னுடைய அத்தானிடத்தில் ஃபோன் பண்ணினார்கள். அவர்கள் என்னம்மா சொல்லுங்க, இப்படி என்னுடைய தம்பி 2 வீல் கொண்ட டாட்டோ சுமாவில குடும்பமாய் போனார்கள். செக் போஸ்ட்டில் டிராபிக் போலீஸ் என்ன செஞ்சிட்டாரு? பிடிச்சு வச்சிருக்கிறாரு. நீங்கள் பிரசிடென்ட் என்ன செய்யுங்க, தகவல் கொடுங்க, அவர்கள் வழியாக எங்கள் தம்பியை விட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. உடனடியாக ரொம்ப அதிர்ச்சி அடைந்து அவங்க பாடி ஏதாகிலும் விபரீதம் பாடியில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி, ஏமா அந்த செக் போஸ்ட்டு, அல்லேலூயா, டிராபிக் போலீஸே உன்னுடைய கணவனும் உன்னுடைய மூத்த மகனும் நாங்கள் 2 பேரும் தான் பிடிச்சி வச்சுருக்கோன்னு சொன்னாங்க. புரியுதா புரியலையா? அக்கா மாப்பிள்ளையும் அக்கா மூத்த மகனும் செக் போஸ்ட் மாதிரி எங்களை டிராபிக் போலீஸ் மாதிரி பிடிச்சி வச்சுட்டாங்க. அல்லேலூயா. கவனிக்கிங்களா? அவங்களுக்கு அதுதான் வேலை. போகிறவங்களெல்லாம் என்ன செய்வாங்க? டிராபிக் போலீஸ் பிடிக்கத்தான் செய்வாங்க. நேற்றைக்கு கூட நாங்கள் வீரவநல்லூர் போய் வந்தோம். கேட்குதா? வீரவநல்லூர் போய் வருகிற பொழுது அந்த முக்கியமான ஒரு இடம் வந்தது. அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அல்லது காவல் நிலையம் இருக்கிறது. அங்கே போலீஸே நின்று கொண்டிருந்தார்கள். 1ஆம் தேதி டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஜூன் மாதம் 1. 2 சக்கர வாகனத்தை ஓட்டி வருகிற பிள்ளைகள் வயது வரம்பு தகுதி இல்லாதவர்களை அந்த ஸ்பாட்லே பிடிச்சு அந்த பிள்ளைங்க பேரண்ட தொலைபேசியில் அழைத்து அந்த ஸ்பாட்டில் 25,000 ரூபாய் தான் ஃபைன். அல்லேலூயா.
பிள்ளைங்களுக்கு 18 வயதில் டிரைவிங் லைசன்ஸ் லேனல் போடுவதற்கு உரிமை கொடுக்கக்கூடியவைகளை 25 வயதிற்குத்தான் உரிமை கொடுப்போம் என்று டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அல்லேலூயா. அந்த காவல் நிலையம் அருகாமையிலே சோத்திரம் வந்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு ஞான உதயத்தை தந்தார். சடன்லியாக லெஃப்ட்ல கட் பண்ணி கொஞ்சம் மறுபடி ரைட்ல கட் பண்ணி மறுபடி ரைட்ல கட் பண்ணி அந்த காவல் அதிகாரிகள் நிற்கிற இடத்தை விட்டு அடுத்த இடத்துல வெளியில் வந்துட்டோம். இது முதல் செக் போஸ்ட், வீரவநல்லூர்லேருந்து முதல் செக் போஸ்ட். சேரன் மகாதேவி, அப்புறம் நல்ல கவனிங்க, அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, நாகர்கோவில், திருநெல்வேலி போகக்கூடிய 4 வழி ஜங்ஷன்ல ரவுண்டானாவிலையும் போலீஸ் இருந்தாங்க. அதையும் நாங்கள் தப்பி வந்துட்டோம். அல்லேலூயா. ஏன்னா எந்த ஒரு பொறுப்பு இல்லைனாலும் உடனே ஸ்பாட்டில் ஃபைன் தான். அல்லேலூயா. அவங்களுடைய கைகளிலே தப்புவிக்கப்படுவது ரேர், கொஞ்சம் கடினம் தான் இல்லையா தம்பி? ஆமாம், அவங்களுடைய கண்ணை தப்பி வருவது ரொம்ப கஷ்டம். அல்லையில சொல்லுங்களேன். அப்போ நீங்களும் நானும் அரசாங்கம் டிக்ளேர் பண்ணியிருக்குது 12 வயது 15 வயது பிள்ளைங்களுக்கு 2 வீலர் என்ன செய்யாதீங்க, கொடுத்து அனுப்பாதீங்க. டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க, அது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது, நடைமுறையில் கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அப்படிப்பட்ட இடங்களுக்குள்ள எந்த இடத்திற்கும் 2 வீலரில் என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகள் போவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. விலங்குதா விலங்கலையா? அப்போ வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட சட்டதிட்டங்கள் அமல்படுத்தப்பட்டும் கூட அந்த இடத்திற்கு நீங்கள் ஏன் போகிறீர்கள் என்று ஒரு கொஸ்டின். அதைத்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. பூர்வ நாட்களிலே என் ஜனங்கள் எங்க போனாங்க? தங்கும்படி எகிப்திற்கு போனார்கள். அங்க போக வேண்டிய அவசியமே இல்லையே. அங்க யார் இருக்கா? அசிரியன் இருக்கான். அவனுடைய கண்ணுக்கும் தப்ப முடியாது, அவனுடைய கைகளுக்கும் தப்ப முடியாது. பரவாயில்ல, பிரசங்கம் கேட்டு அல்லேலூயாவே இல்லாமல் இருக்குன்னா நம்ம சபை தான். ஏதாச்சும் விளங்குதா? அந்த இடத்துக்கு நம்ம ஏன் போகணும், தங்கணும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் கொடூரமான மனிதர்கள், அசிரியன். அமீன் சோத்திரம். வருகிறவங்களை லாக் பண்ணிடுவான், பிடிச்சு வச்சிருவான், அங்கெங்கும் தப்ப முடியாது. எகிப்து என்பதே ஒரு அடிமைத்தனம் வீடு. ஏற்கனவே அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தாரு? மீட்டெடுத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை மீட்டு கொள்பவர், உன்னை பாதுகாப்பவர், உன் தேவைகளை சந்திப்பவர் உன் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னையும் மீட்டு கொண்டு வந்தவர் எங்கிருந்து மீட்டு கொண்டு வந்தார்? யாருக்குமே வசனம் புரியாத மாதிரி இருக்கீங்களே. எங்கிருந்து வீட்டு கொண்டு வந்தாரு? எகிப்திலிருந்து. அல்லேலூயா. எகிப்து என்பது ஒரு அடிமைத்தன வீடு. ஆமா, அங்க நல்ல கவனிக்கீங்களா? அங்க என்ன இல்ல? ரட்சிப்பு இல்ல, ஞானஸ்தானம் இல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்ல. கம்பல்சரியாக அதிகாலையில் எழுந்திருக்கணும், ஜெபிக்கணும், பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், தேவனோடு உறவாடி மகிழணும், தேவனுடைய உபதேசத்தை வாசிக்கணும், கை கொண்டு நடக்கணும், அதனால் வருகிற பலனை அனுபவிக்கணும் என்கிற சட்டத்திட்டம் அங்கள் கொடுக்கப்படவில்லை. அப்படின்னா என்னது? மே அப்படிங்கிறது ஆடு. அல்லேலூயா. இதெல்லாம் என்னது? இறைவனுடைய படைப்பில் உண்டாக்கப்பட்ட ஆமா ஜீவராசிகள். அவைகள் காலை எழுந்த உடனே பல்லு விளக்குமா? இந்த ஆடாச்சும் பிரஸ் பண்ணியிருக்கா? மாடு பிரஸ் பண்ணியிருக்கா? கோழி, பறவைகள் ஏதாச்சும் பிரஸ் பண்ணியிருக்கா? ஆமாம். நம்ம தலையணையில் போய் குளிச்சுட்டு வந்த மாதிரி அதுக்கு வேணு ஆட்டோ பிடிச்சி போய் குளிச்சுட்டு வந்திருக்கா? புரியுதா புரியலையா? எகிப்து அது மாதிரி தான் இருந்தது. என்ன விளங்குது? எகிப்து ஜனங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸே கிடையாது. பல்லு விளக்குனாலும் சரி, விளக்காவிட்டால், டீ குடித்தாலும் சரி, குடிக்காவிட்டாலும் சரி, ஆமாம், கணக்கே இல்லை. அது வாட்டில் என்ன செய்வாங்க? தோத்திரம். அல்லேலூயா. அங்கே ரட்சிப்பு இல்லை, ஞானஸ்தானம் இல்லை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை, ஜெபம் இல்லை, துதி இல்லை, பாடல் இல்லை, ஆராதனை இல்லை, வேத வாசிப்பு இல்லை. அவைகளை கைக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. அவைகளினால் வருகிற பலனை அனுபவிக்கணுங்கிற சட்டதிட்டங்களும் கொடுக்கப்படாத ஒரு இடம் எது?
அடிமைத்தனத்தின் வீடு. அங்க ஜெபிக்க விட மாட்டாங்க, துதிக்க விட மாட்டாங்க, பாட விட மாட்டாங்க, ஆராதிக்க விட மாட்டாங்க, தொழுது கொள்ள விட மாட்டாங்க, தோத்தரிக்க விட மாட்டாங்க. அடிமைத்தனத்தின் வீடு. அந்த ஊருக்கு பேர் என்னது? எகிப்து. அங்க அப்படித்தான் இருக்கும். அந்த இடத்திலிருந்து தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களாகிய தன்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். திரும்ப அங்க என்ன வேலை? கேள்வி பக்கத்தில் இருக்கவங்கள கேளுங்க. திரும்ப அங்க என்ன சொல்லி கேளுங்களேன். என் பிள்ளைக்கு நகை வாங்க போனேன், தோத்திரம். மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போனேன், பிரிண்டிங் பிரஸ்ல பத்திரிக்கை அச்சிடுவதற்கு ஆர்டர் கொடுக்க போனேன், மேலத்திற்கு அட்வான்ஸ் கொடுக்க போனேன். எகிப்திற்கு போகிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, பூர்வ காலத்தில் என் ஜனங்கள் எகிப்திற்கு தங்கும்படி போனார்கள். அசிரியன் என்ன செய்தானா? முகாந்திரம் இல்லாம என்ன செய்தானா? ஒடுக்கினான். ஆமா, முகாந்திரமே இல்லாம, எந்த ஒரு காரணமே இல்லாம தன்னுடைய ஜனத்தை அசீரியன் என்ன செய்தானா? ஒடுக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஒரு பகுதியை வேகமாய் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். 5வது வசனத்தை வாசியுங்க. இப்போது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாக என்ன செய்கிறாங்க? எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டாங்க. நான் போக சொல்லலையே, என் ஜனங்க எங்க? விருதாவாக கொண்டு போகப்பட்டாங்க. இங்க கவனிங்க, வாசித்து முடிச்ச உடனே டக்குன்னு இப்படி பார்க்கணும். பழைய நாட்களில் இந்த புதிய நாட்கள்லையும் நியூஸில் செய்தி வாசிக்கிறவங்க பார்த்தீங்களா, இப்படியே தான் இருப்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க? ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதற்கு இடைப்பட்ட காலங்களில் இப்படி பாட்டுக்குது இப்படி வாசிப்பாங்க. நம்ம வேதத்தை வாசித்தோம் இங்கே தான் பார்க்கணும். அல்லையிலே சொல்லுங்களேன். ஆமாம், வேதத்தையும் மறுபடியும் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாக என்ன செய்கிறாங்க? நான் மீட்டு கொண்டு வந்தது பெரிய கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அவங்க விருதாவாக என்ன செய்கிறாங்க? கொண்டு போகப்படுகிறார்களே. வாசிங்க. அவர்களை ஆளுகிறவர்கள் அவரை, அந்த கொண்டு போகப்படுகிற ஜனங்களை அலற பண்ணினார்கள். நித்தமும் இடைவிடாமல் சோத்திரம் விருதாவாக என் ஜனங்கள் கொண்டு போகப்படுகிறவர்களால் என் நாம நித்தமும் தூசிக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க நீங்க போய் நானும் போய் டாஸ்மார்க் கடையில் போய் 500 ரூபாய்க்கு சேஞ்ச் வாங்கினா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? எங்க வாய் பேச மாட்டீங்களா? கர்ச்சிப்பங்க, 2 கர்ச்சிப்பை கொண்டாந்து வச்சிருந்தேன். அல்லேலூயா, தோத்திரம். கண்ணை மூடாதீங்கம்மா. அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. டாஸ்மார்க் கடைக்கு நீங்க சேஞ்ச் வாங்க போனீங்களா, இல்லைனா ஆப்பு வாங்க போனீங்களா, கோட்ரு வாங்க போனீங்களா, புல்லு வாங்க போனீங்களான்னு உங்களுக்கு சேஞ்ச் வாங்க போனது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் வெளியுள்ள மக்களுக்கு என்ன தெரியும்? ராஜாமணியன் இன்னைக்கு என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிங்க. வெளியின் மக்கள் எல்லாரும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் எங்கே போகிறார்? சஃபாரி எல்லாம் போட்டிருக்காரு, பையில ஆமாம் காசு வச்சிருக்காரு, கையில் பைபிள் வச்சிருக்கிறாரு. ஆனால் எங்கே போய் நிற்கிறாரு? டாஸ்மார்க் கடையில். இவருக்கு என்ன வேலை? அல்லேலூயா. ஆஃபா புல்லா கோட்ரா இல்லை, விழுந்துடக்கூடாது, அதான் பயமா இருக்கு. அல்லேலூயா. கவனிங்க, கவனிங்க, தோத்திரம். உங்களுக்கு உங்க மனசாட்சிக்கு தெரியும் நான் சேஞ்ச் வாங்க போனேன்னு. ஆனால் உலக மக்களுக்கு தெரியும் பாஸ்டருக்கு அங்கே என்ன வேலை. மாட்டு தொழுவில் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களை மாடா ஆயிடுவீங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. மாடுன்னு சொல்ல முடியுமா? மாட்டு தொழுவத்தில் போயிட்டு வந்தீங்கன்னா ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டாஸ்மார்க் கடைக்குள்ள நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? தோத்திரம். ஆமாம், பாம்பேயில் ஒரு மோசமான ஒரு ஏரியா. கிட்டத்தட்ட இப்போ எனக்கு வயது 50 வயது அப்படின்னா, நான் ஒரு 15 வயது மும்பை சென்றேன். டூரிஸ்ட் விசா மாதிரி சென்றிருந்தேன். ரெட் லைட் ஏரியா அப்படிம்பாங்க.
தோத்திரம். வயது வரம்பெல்லாம் கிடையாது. சின்னஞ்சிறு பிள்ளைகள்லேருந்து வயோதிப 65 வயது உள்ள சகோதரி வரைக்கும் அங்கே இருப்பாங்க. உள்ள ஒவ்வொரு சகோதரிகளோடு பேசி அமீன் சோத்திரம் பழகி வருவதற்கு ஒரு அமௌண்ட் உண்டு. அதை செலுத்தி விட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு என்ன செய்யலாம், இல்லத்திற்கு வந்து விடலாம். ஆனால் நடக்கிற சம்பவம், அப்பேற்பட்ட இடத்துல போய் நாம் பரிசுத்தவானாய் போய் என்ன செய்யணும், பரிசுத்தவானாய் திரும்ப வரணும்னு சொல்லி 15 வயதில் ஒரு மன உறுதியோடு தீர்மானம் எடுத்தேன். இதுக்கு மெயின் தானா? மெயின் எங்க ஒரு அல்லையில சொல்லுங்களேங்க. தோத்திரம். ஒரு தீர்மானம் எடுக்கணும். எகிப்தா இருந்தாலும் நாம் போய் என்ன செய்யக்கூடாது, அங்கே உள்ள அருவருப்புகளையும் அசுத்தங்களையும் நான் தொடவோ அதை கையாளவோ கை கொள்ளவோ என்ன செய்யக்கூடாது. ஆமாம், 15 வயதில் ஒரு தீர்மானம். அது ரெட் லைட் ஏரியாவாக இருக்கு, இல்லைடா ஆமாம் சாக்லேட் ஏரியாவாக இருக்குது. நம்ம அங்கே போய் எப்படி தான் வரணும், பரிசுத்தமாய் போய் பரிசுத்தமாகத்தான் வரணும். அல்லையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா என் ஜனங்கள் விருதாவாக எங்க கொண்டு செல்லப்பட்டிருக்கிறாங்க, எகிப்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறாங்க. நித்தமும் என் ஜனங்களின் மூலமாக என்ன செய்கிறேன், என்னுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே. அசிரியர்கள் என் ஜனங்களை அலற பண்ணுகிறாங்க, வியாகுலப்பட செய்கிறாங்க, வருத்தத்திற்குள்ளாக்குகிறாங்க, அமீர் சோத்திர வேதனைகளுக்குள்ளாக்குகிறாங்க. என் நாமம் என் ஜனங்கள் வழியாக அவர்களுக்கு முன்பதாக தூஷிக்கப்படுகிறதே. உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் எமோஷனல் வருதா? நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? எருசலேமுக்குள்ளே இருக்கிறீங்க. எகிப்து என்பது உலகம்தான், உலகம். இந்த பில்டிங்கை விட்டு வெளியில் போனாலும் எங்கே போயிட்டீங்க, உலகத்துக்குள்ளே போயிட்டீங்க. எல்லா கல்ச்சரும் எங்கே தான் இருக்குது, எங்கே இருக்குது? இப்பவும் சோத்திரம், வெளியில் போன உடனே எல்லாம் நம்மளை சுற்றிலும் சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. அவைகளுக்கு நாம் அடிபணிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்த சூழ்நிலை ஆகிவிடும். அல்லேலூயா. எல்லா கல்ச்சரும் உலகத்திற்குள் இருக்கிறது. அந்த உலகத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார் எகிப்து அப்படிங்கிறாரு. எகிப்திற்கு ஏன் என் ஜனங்கள் போக வேண்டும்? விருதாவாக கொண்டு செல்லப்படுகிறார்கள். அவர்கள் என் ஜனங்களை அலற பண்ணுகிறார்கள். என் ஜனங்கள் வழியாக அவர்கள் மூலமாக என்னுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே. அல்லேலூயா. உங்க மூலம் ஒரு நாள் ஒரு பொழுது கூட கர்த்தருடைய நாமம் என்ன செய்யக்கூடாது, தூஷிக்கப்படவே கூடாது. அல்லேலூயா. அந்த அளவிற்கு நீங்க பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. அந்த அளவிற்கு ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், முன்னெச்சரிக்கையாக எகிப்திலிருந்து அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து உங்களை என் ஜனங்களாகி உங்களை மீட்டு கொண்டு வந்ததுன்னா, ஆனா திரும்ப நீங்க எங்க போறீங்க, தங்கும்படி எகிப்திற்கு போகிறீங்களே. அல்லேலூயா. தோத்திரம். ரொம்ப ஒடுக்குகிறான். யாரு? அசிரியன். விருதாவாக கொண்டு செல்லப்படுகிறாங்க, அலற பண்ணுகிறாங்க என் ஜனங்களை. அவர்கள் வழியாக அவர்களுக்கு முன்பதாக என் நாமம் தூஷிக்கப்படுகிறதே என்று கர்த்தர் மிகுந்த துக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட நிலைகளினால் தான் கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். உலகம், எகிப்து என்பது என்னது? உலகம். உலகத்தில் தான் எல்லா பழக்க வழக்கங்களும் இருக்குது என்று முற்பிதாக்கள் வாழ்ந்த நாட்களிலே பிரசங்கித்தார்கள். ஆனால் இந்த பிற்பிதாக்கள் வாழுகிற நம்முடைய தலைமுறைகளிலே கர்த்தர் சொல்லுகிறாரு, ஒரு ஆலய ஸ்தலத்தை விட்டு நீங்கள் வெளியிலே போன மட்டும்தான் உலகம். ஆலயத்திற்குள் வந்தால் அது தேவ வாசஸ்தலம். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உலகம் என்கிற எல்லா கல்ச்சரும் எங்கே வந்து உட்கார்ந்துருக்கு? வாசஸ்தலங்களிலே உட்கார்ந்துருக்குது. அப்படி தானே புரியுதா? புரியலையா? மொபைல் இருக்குது, மொபைலுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது? எல்லாம் இருக்குது. எல்லா பாவ பழக்க வழக்கங்களுக்கும் ஒத்துழைப்பு சப்போர்ட்டிவாக இந்த மொபைல் இன்டர்நெட் வழியாக என்ன செய்கிறது? உதவியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் எங்கே இருக்குது? எருசலேம் வாசஸ்தலக்குள்ளே வந்து உட்கார்ந்து இருக்குது. நம்முடைய கண்கள் தேவையற்ற காட்சிகளை காண்கிறது, நம்முடைய செவிகள் தேவையற்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்கிறது, நம்முடைய சிந்தைகள் தேவையற்ற காரியங்களை யோசிக்கிறது.
நம்முடைய கைகள் தேவையற்ற காரியங்களை செய்ய முற்படுகிறது. நம்முடைய கால்கள் தேவையற்ற காரியங்களுக்கு சொத்திரம் உபயோகப்படுத்தப்படுகிறது என்றால் அத்தகையான சொத்திரம் இந்த சரீரத்தின் அவயவங்கள் வழியாக சொத்திரம் உள்ளம் என்கிற இல்லம், தேவன் தங்குகிற வாசஸ்தலம் தீட்டுப்படுத்தப்படுகிறதா? புரியுதா புரியலையா? இதெல்லாம் நல்ல ஆவிக்குரிய சபையில் உள்ளவங்க அப்போதே கிடுகிடுன்னு ஆடி அள்ளில சொல்லி ராஜாமணி அண்ணன் கடந்த நாட்களில் துள்ளு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு அவரே சொல்ல மாட்டேக்காரு. தோத்திரம் அவங்களுக்கு கொஞ்சம் பலவீனம். அல்லேலூயா. வேற எல்லாரும் நம்ம துள்ள சொன்னாலும் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு இது ஒன்றுமே தெரியலை, அவ்வளோதான். கோயிலுக்கு போகணுன்னு வீட்டில் சொன்னாங்க, வந்திருக்கோம், அவ்வளோதான். தோத்திரம். காணிக்கை கொடுத்து விட்டாங்க, காணிக்கை விட்டு அப்போதே அடி செஞ்சிட்டோம், போட்டுட்டோம். இனி எப்போ இவர் சிறையிருப்புல இருந்து விடுதலை நமக்கு கிடைக்கும், அப்போ தொண்டை காணும் துணியை காணும் என்ன செய்ய போகிறோம், போக போகிறோம். இது பழக்க தோஷம். அதனால மெசேஜ் என்ன பாட்டு என்ன ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்குள் எல்லாம் பாவ செயல்களும் இருப்பதினாலே எருசலேம் என்கிற பரிசுத்த ஸ்தலம் என்ன செய்கிறது, இப்போ தீட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. காலையில் கெட்ட வார்த்தை பேசுனது யாராரு? காலையில் கெட்ட வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை பேசுனது சொல்லுங்க, ஒரே ஒரு ஆள். இந்த ஒரு வார்த்தை என்னது, இது என்னது? அங்கிருந்து சொல்லுங்க, படக்குன்னு சொல்லுங்க. 100 ரூபா ஒரு தடவை, 100 ரூபா 2 தடவை, 100 ரூபா. இது என்னது? பைபிள்லே சொல்லியிருக்கியா மயிறு? இந்த ஒரு வார்த்தையை எத்தனை பேர் யூஸ் பண்ணீங்க காலையில்? சொல்ல மாட்டீங்களா? ஆமாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீங்க, பாவம் செய்யாதிருங்கள். கோபம் வரத்தான் செய்யும். ஆமாம், வைப்ரஸிங் மாதிரி வரும். அந்த நேரம் என்னத்தை எடுக்கோ, என்னத்தை எரியுதோ, என்னத்தை அடித்து நொறுக்குதோன்னே நமக்கே தெரியாது. தோத்திரம். ஒரு குடும்பத்தில் அப்படி தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி நொறுங்கி கிடக்கு. எதனால? வைப்ரேசிங், கோபம் தான். எல்இடி டிவி நொறுங்கி கிடக்கு, தடவுடன் சில்லுச்சில்லாக நொறுங்கி கிடக்கு. தோசைகள் என்ன செஞ்சிருச்சு, டிவி மாதிரி இருக்கக்கூடிய தோசைகள் நொறுங்கி கிடக்கு. பீரோல் கிழிஞ்சி கிடக்கு. அருவாளை வச்சு ஒரு வெட்டி கிழிச்சிட்டான். என்னது? என்னங்க சப்போர்ட்டிவாகவே இருக்க மாட்டேங்குது. இது எதனால நடந்தது? கோபம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அல்லேலூயா. சிலரை செய்யாத குத்தத்தை சொல்லி 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 குற்றம் சாட்டின உடனே செய்யாததை செய்தான் சொன்னதை விட நம்ம செஞ்சுட்டு குற்றவாளியாய் மாறும் சொல்லி என்ன செஞ்சிருதான், கொலை பண்ணிருதான், கொள்ளையடிச்சிருதான். இல்லையா? ஆமாம். தோத்திர கற்பழிச்சிருதான். அல்லேலூயா. இவங்கெல்லாம் எங்கே தான் வராங்க சொல்லுங்க? எங்கே வராங்க? எங்கே சொல்லுங்க? எங்கே வராங்க? ஆலயத்திற்குள்ளே வந்து அமருகிறாங்க. ஆகினால தான் கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேம் தேவ ஆலயம், தேவ ஆலயம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கூடி ஆராதிக்கிற பிளேஸ் ஒரு தேவனுடைய ஆலயம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, உள்ளம் என்கிற இல்லம் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம். அந்த உள்ளம் என்கிற இல்லம் சோத்திரம் உங்களுடைய சிந்தைகளினாலும் கண்களினாலும் செவிகளினாலும் வாய் வார்த்தைகளினாலும் கைகளின் கிரியைகளினாலும் கால்களின் செயல்களினாலும் உள்ளம் என்கிற இல்லம் தேவன் தங்குகிற வாசஸ்தலம் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலாவது பகுதி வாசித்த பொழுது சொல்றாரு பிரசங்க வாக்கியத்தில், எருசலேமின் பாலான ஸ்தலங்களே. இங்க கவனிங்க, உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், எகிப்து என்பது உலகம், உலகத்தினுடைய கல்ச்சர்களிலும் கலாச்சாரங்களிலும் உழன்று தவித்து ஒவ்வொரு வாரங்களிலும் வந்து என்னை துதித்து பாடி மகிமைப்படுத்தும்படி ஆராதிக்கும்படி வந்திருக்கிற என் ஜனங்கள் பாலாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆகினாலே பாலான என் ஜனங்களே, நீங்கள் முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். நீங்க முழங்காமலும் புலம்பாமலும் கம்பீரித்து பாடாமல் இருந்தா எருசலேமை கர்த்தர் ஆறுதல் செய்து மீட்டு கொள்ளவே முடியாதா? நீங்க புலம்பணும், ஆண்டவரே இன்னைக்கு காலையில் மயிருன்னு நான் சொல்லிட்டேன் ஆண்டவர். தோத்திர ஆண்டவரே, இனி என்னென்ன கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுனீங்களோ, கண்களினாலே சிந்தைகளினாலே தேவையற்ற காரியங்களை யோசித்தீர்களோ,
கண்களினாலே தேவையற்ற காட்சிகளை யூடியூப், ஃபேஸ்புக், இன்டர்நெட் அல்லேலூயா வழியாக கண்காட்சிகளாய் கண்டுகளித்தீர்களோ? தேவையற்ற வார்த்தைகளை, குரலோசைகளை செவிகளால் கேட்டீர்களோ? அல்லேலூயா. கைகளின் கிரியைகளினால் தேவையற்ற காரியங்களை தொட்டீர்களோ? கால்களினால் அதற்கு ஸ்தோத்திரம் உபயோகமாய் கால்களை உபயோகப்படுத்தினீர்களோ? இருதயம் எங்க இருக்குது? சிரசுக்கும் பாதத்திற்கும் சென்டர் பிளேஸ்ல இருக்கு. பிளேஸ். அல்லேலூயா. இங்கதான் யார் தங்குவாராம்? யார் தங்குவா? தோத்திரம். அல்லேலூயா. இல்லம் என்பது தேவன் தங்கும் உள்ளம். உள்ளம் என்பது தேவன் தங்கும் இல்லம். கர்த்தர் அங்க வந்து தங்க முடியாம எப்படி இருக்குதான்? பாலா இருக்குதான். சிந்தைகளினாலும், பார்வைகளினாலும், செவிகளினாலும், வார்த்தைகளினாலும், செயல்களினாலும், கிரியைகளினாலும் ஸ்தோத்திரம் ஆலயம் எப்படி இருக்குதான்? பாலடைஞ்சு இருக்குதான். அப்படி பாலா போன நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை நோக்கி என்ன செய்யணும்? புலம்பணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பாலான ஸ்தலங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஏகமாய் முழங்கி கெம்பீரித்து ஆவியில நிரம்பி துள்ளி 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 பாடுங்க, பாடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்பொழுது அந்த பாலான எருசலேமின் ஸ்தலம் பரிசுத்தமாய் மாறும். அல்லேலூயா. கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக அருமையான சகோதரர் ஜெயபால் அவரிடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது, கன்னியாகுமரி, உவரி மற்றும் மெரினா கடற்கரைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த கடற்கரைகளிலே பிளைட் பறக்கிறது இல்லையா? மேலே கூடி என்னதான் போகுது சொல்லுங்க? ஹெலிகாப்டர் போகுது, பிளைட் போகுது. அப்புறம் வேற செக்கப்புக்காக ஒன்று போவாங்க பார்த்தீங்களா? கொண்டு போவாங்க, அது பேர் ராக்கெட்டா, அது போய் வருது. ஜெட்டு போய் வருது. அல்லேலூயா. போகிறவெல்லாம் சாப்பிட்ற பொருளெல்லாம் எங்கே போடுவான்? கீழே போடுவான். அது கடலாக இருந்தா கடலில் வந்து விழும். அல்லேலூயா. தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். தரைகளிலே அதை என்ன செய்வாங்க? லேண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் எலி போயிருக்கலாம். எதுக்குள்ள சொல்லுங்க? ஒரு பாம்பு போயிருக்கலாம். அது அந்த வெக்கை காற்றுகளினாலே டெத்தா இருக்கலாம். அது கூட எங்கே தான் விழும்? கடல்ல தான் விழும். இப்ப இந்த கடல் அசுத்தமாகுகிறது என்று சொன்னால் கடல் பரிசுத்தமாக்கப்படணும். ஏன்னா அதுல போய் நம்ம என்ன செய்யணும்? குளிக்கணும். காத்தாடி செட்டியாறு கிணறு அப்படின்னு ஒரு கிணறு இருக்கு. அதுல போய் நம்ம குளிக்கணும் அப்படின்னா அங்க ஒரு அம்மா சொல்றாங்க, சரோஜா அம்மா சொல்றாங்க, ஐயா அந்த தண்ணீர் மோட்டர் போட்டே என்ன செய்யல, வெளியேற்றப்படலை, கெட்டி கிடக்கு. அதுல போய் நீங்க என்ன செய்யாதீங்க, முங்கி குளித்து எழும்பாதீங்க, தடுமம் பிடிச்சுக்கிடும், அச்சி அச்சி தும்பல் போடுவீங்க, ஃபீவர் வரும், இன்ஜெக்ஷன் போடணும். அல்லேலூயா என்று புத்திமதி கூறினார்கள். அந்த புத்திசாலி சொன்ன புத்திமதிகளை கூட இந்த தோத்திரம் ஜனங்கள் நாங்கள் கேட்காமல் போய் சொருக்கு பாஞ்சோம். அல்லேலூயா. தொட்டு பிடிச்சி விளாண்டோம். இப்போ என்ன அதனுடைய பலன்? அச்சி அச்சி அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா தம்பி, காலையில் கூட போய் அங்கே தம்பிட்ட பக்கத்தில் கூட இது எதனுடைய விளைவு? புத்திசாலி சொன்ன புத்தியின் ஆலோசனையை கேட்காததினால் வந்த விபரீதம். இப்போ மறுபடியும் எங்க போகணும்? ஃப்ளைட் போகுது, ஜெட் போகுது, அப்புறம் ஹெலிகாப்டர் போகுது. இதிலிருந்து ஒரு பள்ளியோ ஒரு பாம்போ அல்லது அவங்க வேஸ்ட் பொருளோ கடலிலே வந்து விழுகிறது. இந்த கடல் அசுத்தமாக்கப்படுகிறது. இது பரிசுத்தமாக்கப்படணும்னா என்ன செய்யலாம்? பீட்டர் பிரதர் சொல்லுங்க, என்ன செய்யலாம்? கடலுக்குள்ள ஒரு பைப்பை போட்டு ஜெனரேட்டரை ஸ்டார்ட் பண்ணி விட்டு தண்ணீரை வெளியில பாய்க்கலாமா? என்ன செய்யலாம்? ஆமா, நல்ல கவனிங்க. இப்ப தண்ணீர் அங்க இருக்குது, கடலில் அப்படி தண்ணீர் அழகா மிதந்து கொண்டு இருக்குது. அதில் இருக்கிற அசுத்த பொருள்கள் எல்லாம் வெளியேற்றப்படுவதற்குத்தான் கடலின் அலைகள் எழுகிறது. கைகளை தட்டுங்க, புரிஞ்சா தட்டுங்க. கடலின் அலைகள் மும்முரமாய் எழுந்து நடுக்கடலில் இருந்து என்ன செய்கிறது? கலைகள் அலையலையாய் 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 எங்க போகுது? கடலின் ஓரத்தில். அந்த கடலின் ஓரத்தில் போயிட்டு ஸ்பீடா ரிட்டர்ன் ஆகும். பார்த்திருக்கீங்களா? எங்கிருந்து அந்த அலைகள் எழும்புது? கடலின் நடுப்பகுதியிலே மும்மரமாக எழும்புது. எழுதி டமார் அப்படியே அலையலையா போய் கடலின் ஓரத்தில் போய் திரும்ப ரிட்டர்ன் ஆயிரும். இப்போ என்ன நடக்குது? இதில்
அந்த பாம்பு, பல்லி, வேஸ்ட் பொருளெல்லாம் எங்கே போய் கிடக்கு? நீங்க கடலின் ஓரத்தில் நடந்து பாருங்க, ஓரத்தில் எல்லாம் கிடக்கும். எலி செத்து கிடக்கும், பாம்பு செத்து கிடக்கும், பள்ளி செத்து, தவளை செத்து கிடக்கும், காட்டு பன்றிகள் கூட கடலின் ஓரத்தில் ஒதுங்கி கிடக்கும். இதெல்லாம் யார் போய் வெளியில கொண்டு வந்து போட்டா? போட்டில் போனவங்களா, படகுல போனவங்களா, கப்பல்ல போனவங்களா? அந்த அம்மா கலக்கிறது அலைகள் கொண்டு வந்து கரையின் ஓரத்தில் போட்டு விட்டது. இந்த அலைகள் கடலின் ஆழத்தில் அல்லது கடலிலே அந்த கடலின் மும்முரம் அப்படியே எப்படி எழுகிறதோ, அலைகள் எழுகிறதோ, எழுந்து வேக வேகமாய் அலை திரண்டு கடலின் ஓரத்தில் வருகிற பொழுது அசுத்தங்கள் எல்லாம் நீங்கி கடலின் ஜலம் பரிசுத்தமாகுகிறதோ, அது போலதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, எருசலேமின் பாழாக்கப்பட்ட ஜனங்களே, நீங்கள் கடலின் அலைகளைப் போல ஏகமாய் கம்பீரித்தனை செய்யுங்க, பாடுங்கள், அப்பொழுது கர்த்தர் எருசலேமை ஆறுதல் செய்து ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க, எருசலேமின் ஜனங்களை மீட்டு கொள்ளுவார். நீங்க துதிக்காத பட்சத்தில், நீங்க பாடாத பட்சத்தில், நீங்க ஆராதிக்காத பட்சத்தில் அந்த வேஸ்ட் பொருளெல்லாம் எங்க வராது? தோத்திரம் கெட்டுக்கடை தண்ணி மாதிரி தான் இருக்கும், விடுதலையே கிடைக்காது. நீங்க துதிக்கணும், நீங்க பாடணும், நீங்க ஆராதிக்கணும். ஊழியக்காரங்க ஜெபிப்பதினால் அல்ல, துதிப்பதினால் அல்ல, பாடுவதினால் அல்ல, ஆராதிப்பதினால் அல்ல, நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவது. நீங்க துதிக்கணும், நீங்க பாடணும், நீங்க ஆராதிக்கணும். அப்பதான் அந்த வேஸ்ட்டுக, அப்புறம் தேவையற்ற துருநாற்றங்களை கொண்டு வருகிற அசுத்த பொருட்கள் எல்லாம் என்ன செய்யும்? வெளியேற்றப்படும். புரிஞ்சிருச்சா புரியலையா? தேவையற்ற சிந்தனைகளினால் யோசிக்கிற டஸ்ட், தேவையற்ற காரியங்களை பார்க்கிற டஸ்டுகள், வேஸ்டுகள் உங்களுடைய பரிசுத்தத்தை என்ன செய்கிறது? அசுத்தப்படுத்தி விடுகிறது. அப்ப நீங்க தான் என்ன செய்யணும்? கம்பீரித்து பாடணும். எப்படி? ஏகமாய் முழங்கி, அப்படின்னா கூட்டமாய் எல்லாரும் ஒருமனப்பட்டு நீங்கள் முழங்கி கர்த்தரை பாடணும். அப்பொழுது கர்த்தர் ஆறுதல் செய்து, யாருக்கு? எருசலேமுக்கு ஆறுதல் செய்து எருசலேமையும் ஜனங்களையும் மீட்டுக் கொள்ளுவார். தோத்திரம் அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் வாசியுங்கள் 2வது வசனத்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு அப்படிங்கிறாரு. ஆமா, நீங்களும் நானும் தூசியை உதறாம என்ன செய்ய முடியாது? ஆமா, எழுந்திருக்கணும். இன்னைக்கு காலையிலே கர்த்தர் சொன்னாரு, லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். குளிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க. லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். கலப்பையில வைத்த பின்பு எவனும் பின்னிட்டு திரும்பி பாராதிருக்க கடவன். 3வது சொன்னாரு, ஆணையிட்டதிலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே அப்படின்னாரு. இந்த 3மே போன உங்களுக்கு பண்ணின அடுத்து கொடுத்த வார்த்தைகள். பின்னிட்டு பார்க்க கூடாது. அல்லேலூயா. உண்மையுள்ள உக்கிரகானக்காரனாய் கர்த்தர் உங்களையும் என்னை ஏற்படுத்தின பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாதாம்? பின்னிட்டு பார்க்க கூடாது. ஆணையிட்டதில் நஷ்டமே வந்தாலும் தவறாமல் இருக்கணும். ஊழியர் கூட்டத்துக்கு கூட வராம போகக்கூடாது. பிளேசியக்கா தான் சொல்லுதாங்க, நான் சொல்லலை. போகக்கூடாது. இப்ப சொன்னீங்களா? நஷ்டம் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை விட்டு ஊழியர் கூட்டத்துக்கு அன்னைக்கு மட்டும் நான் போவேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பகல்ல பார்த்து பேசு, ராவுல தானும் பேசாத. எமோஷனில் பேசிட்டு போயிடக்கூடாது. ஊழியர் கூட்டத்து அன்னைக்கும் நீங்க போகக்கூடாது. இது யார் வீட்டு கல்யாணம்? நம்ம வீட்டு கல்யாணம். நம்ம வீட்டு கல்யாணத்தில் பெரியம்மா இருக்காளா, சித்தி இருக்காளா, அத்தை இருக்காளா, மாமா இருக்காளா, அல்லேலூயா, நாத்தனார் இருக்கலாரா, மச்சினிச்சு இருக்கிறாளா, எல்லாரும் அந்த கல்யாண வீட்டில் தான் வந்து தேடி வருவாங்க. அப்போ பிளஸ் எங்கே இருக்கா அப்படின்னா தேடுவாங்களா, தர மாட்டாங்களா? இது யார் வீட்டு கல்யாணம்? ஆண்டவர் சொல்லுகிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. வாசிங்க, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. போதும், கழுத்தில் உள்ள கட்டுகளை நினைச்சு அவிழ்த்து. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே என்று சொல்கிறார்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் போக சொன்னாரா? எகிப்துக்கு போக சொன்னாரா? என் ஜனங்கள் விருதாவாக கொண்டு செல்லப்படுகிறார்னு வேதம் சொல்லுது. அப்ப யார்? அவங்க ஆண்டவர் போக சொல்லலைங்க, என் ஜனங்கள் விருதாவாகவே. அதனால தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விடு, அவிழ்த்து விடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். தூசிய உதறி எழுந்துரு. எருசலேமே ஸ்டெடியா வீற்றிரு. ஸ்டெடி இருக்கணும். திடுதிப்புடு நீங்கள் சர்ச்சுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எப்படி சொல்லலாம், அதை 3ஆம் 4ஆம் சொக்காரங்க ஒருத்தங்க திடீர்னு டுபுட்டு புட்டு 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 கீ டுபுட்டு புட்டு 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 வீட்டுக்கு முன்னாடி, ஏ அப்பா 3ஆம் சொக்காரன் வந்துட்டான்னு சொல்லி பைபிளை கொண்டு செல்ஃபில் வைமா. ஏ அப்பா 2 வருஷம் கழிச்சு, இல்லைம்மா 5 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். அப்படியா? சரி, இன்னைக்கு ஆராதனை வேண்டாம், போ புருட்டியும் பாலும் வாங்கிட்டு வா. செல்ஃபில் கொண்டு பைகளை வச்சிரு. அவள் வாசல் நடைய வச்சுட்டு பால் வாங்க போயிடுவா. அன்னைக்கு டிக்கெட் எங்கே போகுது? போ சொல்லுங்க தம்பி, சொல்லுங்களேன், எங்கே போயிருக்கு? போ. அன்னைக்கு ஆராதனையும் கிடையாது, பாடலும் துதியும் தோத்திரமும் கிடையாது, முடிஞ்சது. ஆண்டவர் சொல்ற, தூசியை உதறிவிட்டு. 3ஆம் சொக்காரன் 4ஆம் சொக்காரன் தூசிங்கிறார் கர்த்தர். அவன் உன்னை போக விட மாட்டான். காலையில் ஒரு நபருக்கு தெளிவாக கர்த்தர் பேசினார். ஆமாம், நீங்கள் ஊழியத்திற்கு என்னைக்கு எழுபதியில் அன்னைக்கு தான் முட்டுக்கட்டை போடுவான். எலும்பும்போது தான் முட்டுக்கட்டை போடுவான். தோத்திரம். எங்கள் சபையில் ஒருத்தி மாறி என்ற மேரி அம்மாள், அவள் இல்லாமல் அந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே இவா மசங்கிருவா. ஆலயத்துக்கு வரதவா புருஷனும் மனைவியும் பைபிள் எடுத்துக்கிட்டு, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமா ஏ மாரியக்கா, ஜெயமா மாரியக்கா நடத்திடுவார் மாரியக்கா. என்ன ஒரு சத்தம் கேக்கு, ஏ மாரியக்கா மாரியக்கா, என் தங்கச்சி திருமணத்திற்கு நீ அவசியம் கலந்து கொள்ளணும். ஜெயகீதங் பாட்டு வருமா மறுபடி? அவசியம். நீ தான் என் தங்கச்சியினுடைய திருமணத்திற்கு தாலிய எடுத்து கொடுக்கணும். போட்டுட்டானா லாக்கு? ஜெயகிறிஸ்து பாட்டு முடிஞ்சு போச்சு. உடனே பைபிள் எங்கே தான் போகுது? மறுபடியும் செல்ஃபுக்கு போன உடனே கல்யாணத்துக்கு போயாச்சு. எங்கே? மாரியம்மா என்ற மேரி அம்மாள் முருகன் கோயில் வள்ளியூரில் போய் திருமணத்திற்கு தாலி எடுக்க போயிட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் வேன்லேயே இருந்துட்டேன். கல்யாணத்துக்கு போனது உண்மைதான், வேனை விட்டு இறங்கலல்ல. நீ வேனை விட்டு இறங்கினான்ன ஏறினான்ன, நீ போயிருக்குது எங்கே தான் சொல்லுங்கங்க. ஆமாம், போனான்னா இருந்தான்னா இறங்கினான்னா, நீ நான் சாப்பிடல, நீ சாப்பிட்டானா சாப்பிடலன்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் வேனுக்குள்ளே இருந்துட்டேன். தோத்திரம் சொல்லுங்களேன். இதெல்லாம் சென்டிமெண்டான பேச்சு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, தூசிய உதறி விட்டு எழுந்துரு, எருசலேமே ஸ்டெடியா வீற்றிரு. சாயக்கூடாது. இந்த நாணல் காத்து எங்கெல்லாம் சாயுதோ அங்கெங்கெல்லாம் சாஞ்சு கொடுக்கும். பார்த்துருக்கீங்களா? பெரியம்மா வந்துட்டா ஒரு சாயி மலரு, மாமா வந்துருச்சு கிட்டாம ஒரு சாயிறது, அத்தை வந்து அங்கே ஒரு சாயி. கருத்தப்பள்ளியூருக்கு போகணுமா? கத்தரை விட்டு விலகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. நாணல் காற்றடிக்கிற திசைகளுக்கு ஏற்றவாறு என்ன செய்யுமா? சாஞ்சி சாஞ்சி கொடுக்குமா. தேவனால் ரட்சிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களாகி நீங்கள் நானும் ஸ்டெடியா இருக்கணும். அதை எருசலேமை பார்த்து சொல்றாரு, வீற்றிரு. மலையாளத்துக்காரங்க ஸ்திரமாயிற்று, வீற்றிரு, ஸ்டெடியாயிரு, சாயாத, தூசிய உதறி வீற்றிரு அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. நிறைய கட்டு இருக்கு, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், பாரம்பரிய கட்டு, சமாச்சாரம் நிறைய இருக்குதுல. தோத்திரம். கல்யாண காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு கடைசியில் சொல்லுங்க, இந்த காரியம் கர்த்தரால வந்தது அப்படிம்பாங்க. ஃபுல்லாக போய் எதெல்லாம் பார்த்துருவாங்க சொல்லுங்க. அந்த பெண்ணு பூத்த குறிப்பு தோத்திரம். அப்புறம் ஆமாம், சாதகம் எல்லாம் பார்த்து முடிச்சு, அது சரி இருக்கா இது சரி இருக்கான்னு எல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து பேசி கீசி முடிச்சுட்டு அப்போ இயேசுநாதருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. கடைசியில் ஊழியக்காரரும் காலண்டர் எடுத்துகிட்டு வாங்க, சிஸ்டர் காலண்டர் எடுத்துகிட்டு வாங்க. அவங்களும் நல்ல காலம் நல்ல நேரம் எப்படி தான் இருக்குன்னு பார்த்துட்டு, ஏன்னா இங்கே கொண்டு போடுவாங்கல்ல, விசுவாசிகளே அப்படி தான் இருப்பாங்க. பாஸ்ட் விசுவாசிக்கு தக்கன்னு என்ன செய்யணும்?
நெளிஞ்சு குனிஞ்சு கொடுக்கணும். ஆனால் எங்க கல்யாணம் எப்போ நடந்தது தெரியுமா? ஆடி மாதம். என்ன மாதம்? ஆடி மாதம். யாராச்சும் கல்யாணம் நடத்துவாங்களா? நடத்துவாங்கன்னா நடத்துவாங்கன்னு சொல்லுங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுங்க. நடத்துவாங்களா? பார்த்தீங்களா? அது போல்ட்டா பேசும் எப்பவுமே. கிறிஸ்தவ ஆளுக மட்டும்தான் என்ன செய்வாங்களாம், மற்றவங்க ஒரு பிட்டு அதில் அந்த தேதியை என்ன செய்ய மாட்டாங்க, குறிக்க மாட்டாங்கங்க. அல்லேலூயா. ஊழியக்காரரும், சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, அழகா இருந்தது நீங்கள் கொடுத்த பால், ஒரு பழம் கொடுத்தீங்களே, பழம். விசுவாசியை பார்த்து பாச சொல்ல, பழம் அது எங்கே வாங்கிட்டு வந்து அவங்க நாங்கள் திருவள்ளியில் போய் உங்களுக்காக வாங்கிட்டு அம்மா விசுவாசியோ பாஸ்டர் அவங்க அப்பா என்ன அம்மா பண்ணுறாங்க தெரியுமா? இதுக்கு நடுவில் காலன்னு எடுத்துருவாங்க. சிஸ்டர் பாப்பா திருமணத்துக்கு தேதி பார்க்கணும் சிஸ்டர். சரியா பார்க்கணும், புரியுதா? தேதியை பார்த்து சிஸ்டர் இந்த நேரத்தில் 9 to 10:30 என்ன செஞ்சிடலாம், எல்லாரையும் கூப்பிடுங்க சொல்லிடுவோம்னா, சரி பாஸ்டர் இன்னொரு பழம் இன்னொரு கப்பு காப்பி சாப்பிடுறீங்களா பாஸ்டர்? அல்லேலூயா. அப்போ தான் கூட ஒரு கப்பு காப்பியும் ஒரு செந்தூளம் பழமும் கிடைக்கும். அல்லேலூயா. கடைசியில் முடிவில் எல்லாம் பேசி முடிச்சுட்டு பத்திரிக்கையில் யார் பேர் போட்டிருப்பாங்க, இந்த காரியம் கர்த்தராலே வந்தது. ஆனால் தோத்தர் இந்த காரியம் எதால வந்தது? செந்தூளம் பழத்தினாலும் மில்கினாலும் வந்ததுங்கிறது வெளியில தெரியாது. ஆனா இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த பாரம்பரிய கட்டுகளை உன் கழுத்தை விட்டு என்ன செஞ்சு அவிழ்த்து விடு. நானல போயால சாயாத தூசிய போல அமீர் சொந்த பந்தங்கள் என்று ஒட்டி கொள்ளாத, உதறிவிடு. அப்புறம் சாயாத, நிமிர்ந்து விற்றிரு, நில்லு, ஸ்டெடியா நில்லு. கழுத்தில் உள்ள கட்டுகள், பாரம்பரிய கட்டுகளை அவிழ்த்து விடு. எல்லாரும் எழுந்திருப்பீங்களா? ஆமாம். அப்பா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நியூட்ரலில் கிடந்திருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் டுபு 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 டு தோத்திரம் ஃபஸ்ட்டு கீர் போட்டு எழுந்துருங்க, மெதுவாக எழுந்துருங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆமென். 3 காரியத்தை தூசியை விட்டு நீ என்ன செய்யணும், எழுந்திருந்தா தான் விடுதலை. அல்லேலூயா. மாமான் சொன்னான், அத்தன் சொன்னான், சித்தி சொன்னான், பாப்பா சொன்னான். சிலர் சொல்லுவாங்க, நான் பேய்க்கும் பார்க்கணும் நோய்க்கும் பார்க்கணும். இன்னைக்கு ஏன் வரல? அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க எங்கே, அங்கே ஓவரிக்கு. இன்னைக்கு ஏன் வரல? தோத்திரம், எங்கள் மாமா சாமி ஆடுவார், விபூதி போட்டு பார்ப்போம்னு கூட்டிகிட்டு போயிட்டார். நேசமுள்ளரு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். கடைசி காலம். சபை என்பது எருசலேம், ஜனம் என்பது தேவ பிள்ளைகள். பாலாக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க தான் சபைக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஆகினாலே சபை பாலாக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே ஒரு டைட்டில் ஊழியம் செய்தோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பரிசுத்த ஆராதனைகளில் பாவிகள் ஆராதிக்கிறார்கள். ஆராதிக்கிறவங்க யாரு? பாவிகள். ஆராதனையுடைய தலைப்பு என்னன்னா, பரிசுத்த ஆராதனையில் பாவிகள் வந்து ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எருசலேம் ஸ்தலம் பாலாக்கப்படுகிறது. யாரால் அப்படின்னா, நல்ல கவனிங்க, தேவ ஜனங்களால். இந்த சிந்தனைகள் தேவையற்ற காரியங்களை யோசிப்பதினால், தேவையற்ற காட்சிகளை கண்கள் காண்பதினால், தேவையற்ற குரலோசைகளை செவிகளால் கேட்பதினால், தேவையற்ற காரியங்களுக்கு இருதயத்தில் இடம் கொடுப்பதினால், தேவையற்ற காரியங்களை கைகளால் தொடுவதினால், கால்களால் செயல்படுவதினால், சிரசிலும் பாதத்திற்கும் நடுவாக இருக்கிற உள்ளம் என்கிற இல்லத்தில் தேவன் தங்கி வாசம் பண்ண முடியாதபடி உள்ளம் என்கிற இல்லம் எருசலேம் ஆலயம் பாழாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த அசுத்தத்தோடு தேவ சமூகம் என்கிற அந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த அசுத்தங்கள் வெளியேற்றப்பட வேண்டுமானால் நீங்கள் ஏகமாய் என்ன செய்யணும் சொல்லுங்க? ஏகமாய் கெம்பீரித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தாத பட்சத்தில் அது உங்களை விட்டு அசுத்தங்கள் என்ன செய்யாது, வெளியேற்றப்படாது. கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு 3 வசனத்தை நின்றவாறு வாசிக்கலாமா? கடகடன் வாசிங்க. கடகடன் 11, 12, 13 வாசிங்களா? புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடத்தை விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள், உங்களை சுத்திகரிக்கப்படுவதாக. அல்லேலூயா. அதிலிருந்து புறப்பட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சுத்திகரியுங்கள் அப்படிங்கிறார். உங்களை சுத்திகரிங்க. அசுத்தமாயிட்டீங்க,
அசுத்தமாயிட்டீங்க. அல்லேலூயா. சில நேரம் பாருங்க, கண்ணு முழிச்சே இருக்க முடியல பாஸ்டர், ஜெபம் பண்ணும்போது மூடிக்கிட்டே போகுது. அதான் சுத்திகரிப்பு இல்லை. வாய் மேல் உதடும் கீழ் உதடும் ஒட்டிக்கிட்டு லாக் பண்ணியிருக்கு, செப்பவே வரமாட்டோம், சுத்திகரிக்கப்படலை. அப்படிதானே ஆண்டவர் சொல்றாரு. எப்படி வரும்? ஜெபிக்கவே முடியல பாஸ்டர், துதிக்கவே முடியல. முழங்கால் போட்டாச்சுன்னா கண்ணு ரெண்டு என்ன செய்யுது? இமைகள் மூடிக்கொள்ளுகிறது, கொரட்டை சத்தம் கேட்டுருது. அல்லேலூயா. சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், ஸ்தோத்திரம். எகிப்திற்கு தேவையில்லாமல் நீங்கள் தங்குவதற்கு போனது தான் தவறு. அசிரியன் என்ன செய்தான்? ஒடுக்கினான். என் ஜனங்கள் விருதாவாக கொண்டு செல்லப்படுகிறார்கள். அலற பண்ணுகிறான் அசிரியன். அசிரியன் நடுவிலும் என் ஜனங்கள் நடுவிலும் என்னுடைய நாமம் தூசிக்கப்படுகிறதே. கர்த்தர் சொல்லுகிறாரு, தூசிக்கப்படுகிறதே. அதனால தான் சொல்றாரு, தூசியை உதறிட்டு எழுந்துரு, அப்புறம் எருசலேமை வீற்றிரு. அப்புறம் நீங்களே சொல்லிருங்க பாஸ்டர், நல்லா சொல்லுது, எப்படி பழகுனீங்க? அப்புறம் என்ன சொல்லுது? கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. 3 காரியத்தை சொல்றாரு. தூசியை உதறிட்டு என்ன செஞ்சிடணும்? ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைனா 9:30 மணிக்கு உங்கள் வீட்டில் ஒரு திறனையில் வந்து ஒருத்தர் உட்காந்துக்கிடுவான். உட்காந்துக்கிட்டு, எக்கா நல்லா இருக்கியா? தோத்திரம். நல்லா இருப்பேன், நகண்டு போயிருப்பா. நான் எங்கே போகணும்? ஆலயத்துக்கு போகணும். பாவி பைய போன வாரத்தில் இதே மாதிரி வந்து உட்காந்து, நல்லா இருப்ப சாமி, தோத்திரம், நான் போயிருந்தேன். அவனை வெளியில் திண்ணையில் நாச்சு உட்கார வச்சு திண்டுக்கலை பூட்டை போட்டு வீட்டை பூட்டிட்டு வந்துடணும். தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடத்தை விட்டு புறப்படுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, ஆமென். அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்படுங்கள், உங்களை சுத்திகரியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார் 12, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடுகிறவர்களைப் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிரகாலை உங்களை காப்பார். அல்லேலூயா. நீங்க புறப்படாத பட்சத்தில் அவர் உங்களுக்கு முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் பிரகாலை உன்னை நின்று காப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா, அவர் கை கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாராத கைவிடாதிருப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். ஒவ்வொன்றாய் அதை எண்ணிப்பார், ஒவ்வொன்றாய் அதை எண்ணிப்பார். காப்பா, கைகளை தட்டி, உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமே காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். அல்லேலூயா. 14வது வசனம் சொல்லுகிறது, மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகரும் பிரமித்தார்கள். அல்லேலூயா. அவரை கண்ட அனைவரும் பிரமித்தார்கள். அல்லேலூயா. பாலாய் போன நான் என்ன செய்ய வேண்டும் என்று கவலைகளோடும் கலக்கத்தோடும் இருந்த பொழுது கர்த்தர் என்னை தேடி வந்து சொன்னாரு. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, கம்பீரித்து பாடு. அல்லேலூயா. ஏகமாய் கம்பீரித்து பாடு. அப்பொழுது தமது ஜனத்திற்கு அவர் ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொள்ளுவார் என்று அவர் என்னை பார்த்து கூறினார். உடனடியாகவே நான் என்ன செய்தேன்? அதற்கு இடையூறாக பரிசுத்த ஸ்தலத்திற்கு சோத்திரம் இடையூறாக காணப்பட்ட அசுத்தங்கள் எவைகளால் உண்டானது? தூசிகளால். சொல்லுங்க. இரண்டாவது நிலையாய் நிற்காததினால். 3வது கட்டுகளை அவிழ்க்காததினால். சொல்லுங்க. 3 காரியத்தை சொல்லுங்க. தூசியை உதராததினால், அப்புறம் நிலையாய் நிலைத்து நிற்காததினால், 3வது
கட்டுகளை அவிழ்த்து போடாததினால் ஆமீன் இந்த சூழ்நிலைகளுக்குள் பாலாய் போனேன். ஆகினால் ஆண்டவர் சொல்றாரு, ஏகமாய் கம்பீரித்து பாடு. அல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு ஆறுதல். கைகளை தட்டி ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை தட்டி இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ ரகல ரனதரலபா. எருசலேமின் பாலான ஸ்தலங்களை ஏகமாய் முழங்கி கெம்பீரித்து பாடுங்கள், கெம்பீரித்து பாடுங்கள், கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தமது ஜனத்திற்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார். பாலாய் போன ஸ்தலங்களை கர்த்தர் மீட்டுக் கொள்ளுவார். பாலாய் கிடக்கிற ஜனங்களை கர்த்தர் மீட்டுக் கொள்ளுவார். யார் அப்படின்னா, என் ஜனங்களாகிய அவருடைய ஜனங்கள். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் உங்களை என்னை மீட்டுக் கொள்ளுகிறதுல அவ்வளவு அக்கறை உள்ளவரா. அவர் உங்களை மீட்கணும் அப்படின்னா நீங்கள் அவரை துதிக்கணும், ஏகமாய் பாடி கெம்பீரித்து மகிழணும், தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்கணும். அமீன் அமீன். எருசலேமை நீங்கள் வீற்றிருக்கணும். மூன்றாவது கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விடணும். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அமீன் சோத்ர ஆறுதல் செய்து உங்களை மீட்டுக் கொள்ளுவார். சகலரியாம் தூராபாலாபா. கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டபடியால் மீண்டும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தோத்திரம், 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 தோத்திரம். ஆமென். நம்ம நிறைவு ஜெபத்தை அருமையான ராஜமணி அண்ணன் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட்.